அத்தை மட்டும் போதும் மாமா, என் மக்கு மாமா, மத்ததெல்லாம் சொத்த மாமா. என்னங்க நீங்க ஃபாரின் போய் 10 வருஷம் ஆச்சு, எப்போதான் வருவீங்க? இன்னும் 4 மாசத்துல வந்துருவேண்டி. நம்ம 2 பொண்ணுங்க வீட்லயும் ஒரே பிரச்சனை, ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. நான் நேர்ல வந்தது பிறகு எல்லாத்தையும் உட்கார வச்சு ஒரு பேசி முடிவெடுத்தா சரியாயிருமா? சரிங்க. என்ன மருமகனே திடீர்னு? வர வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதான் வந்திருக்கோம். என்ன மருமகனே திடீர்னு வந்திருக்கீங்க? ஏன் உங்க மக போன் பண்ணலையா? ஃபோன் பண்ணுச்சு, அதான் நான் வரேன்னு சொல்லியிருந்தேனே. எங்களுக்கு நீங்க என்னதான் செஞ்சிருக்கீங்க? நகை கொடுத்துருக்கீங்களா? சீர்வரிசை செய்யல. நாங்க எப்படி உங்க பொண்ணை சந்தோஷமா பார்த்துக்கிடுவோம்? எங்க மாமனாரு துபாயில இருக்காருன்னு பெருமையா பீத்திக்கிறீங்களே, நாங்களும் அதை நினைச்சுதானே பொண்ணு எடுத்தோம். மருமகனே கோச்சுக்கிறாதீங்க. என் வீட்டுக்காரு ஃபாரின்ல இருக்காரு, 4 மாசத்துல வரேன்னு சொல்லியிருக்காரு. வந்தோடனே ரெடி பண்ணிடலாம், வாங்கி கொடுத்துட்றேன். இதைத்தானே அப்பையும் சொன்னீங்க, இதையே ஓயாம சொல்லிட்டே இருப்பீங்களா? தீபாவளிக்கு சீர செய்யணும்னு சொன்னீங்க, வரதட்சணையும் கொடுக்கல, நகையும் போடல. எப்படித்தான் உங்க மகனோட வாழ முடியும்? நாங்க உங்க மகளோட சந்தோஷமாவே இல்ல. எங்களுக்கு சந்தோஷம் நிம்மதி வேணும்னா அதை நீங்க தான் நிறைவேற்றணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மருமகனே, அவரு 4 மாசத்துல வந்துருவாரு. வந்தோடனே எல்லாமே செய்யறோமே. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க ரொம்ப டிப்ரெஷன்ல வந்திருக்கோம். எங்களை நீங்க தான் நல்லா கவனிச்சு அனுப்பணும். சரி மருமகனே, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களை சிறப்பா காமிச்சிடலாம். சரி, இப்போதைக்கு நீங்க ஃப்ரெஷ்ஷா ஆகுங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வரேன். என்னை யாரும் ஏமாற்ற முடியாது. அத்தை, உங்களை வச்சே நான் என் ஆசையை நிறைவேற்றிக்கிறேன். அத்தை, உங்க மக தானே என்னை ஏமாத்துச்சு, ஆனா நான் உங்களை விடவே மாட்டேன். இன்னிதான் கச்சேரி ஆரம்பமே. எங்க வச்சேன் காணுமே? என்னத்தை தேடுறீங்க? அதெல்லாம் மருமகனே, ஹெட்ஃபோன் வச்சேன், அது எங்க வச்சேனே தெரியல மருமகனே. இங்கேதான் இருக்கு, எங்கேயாவது பாருங்க. எங்க வச்சேன்னு தெரியல. என்ன மருமகனே பண்றீங்க? ஒண்ணும் இல்லத்த. என்னத்த உடம்பு இவ்வளவு சூடா இருக்கு? என்ன பண்றது, எல்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. மருமகனே இதெல்லாம் தப்பு இல்லையா? இதெல்லாம் தப்பு இல்லத்த. மாமியாட்ட போய் இப்படிலாம் நடந்துக்கலாமா? அதுக்கு தான் மக இருக்குல்ல. உங்க மகளையா சொல்றீங்க? எது பேசினாலும் வெடிஞ்சு வெடிஞ்சு விழுவுறா. அதுக்கு நீங்க எவ்வளவோ பெற்று. மகளை விட மாமியார் தான் சூப்பர். இல்ல மருமகனே, இதெல்லாம் தப்பு இல்லையா? தப்பு இல்லத்த.
என்ன மருமகனே? இல்லத்த என்ன பண்ணிக்கிறீங்க? உங்களுக்கு தான் சுண்ட பால் காய்ச்சிட்டு இருக்கேன். எனக்கா? அப்படியா? எனக்கு பால்னா ரொம்ப பிடிக்கும் த. எனக்கு தெரியும் மருமகனே. ஈவினிங் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்கு. ஸ்பெஷலா? என்னது? நேந்திர பழம் பஜ்ஜி. உங்களுக்கு நேந்திர பழம் பிடிக்குமா த? எனக்கு எல்லா பழமும் பிடிக்கும். இந்த இருங்க, சகல கூப்பிடாப்ல என்னன்னு கேட்டு வந்துடுறேன். இந்தாங்க மூத்த மருமகனே காஃபி. இந்தாங்க இளைய மருமகனே சுண்ட காய்ச்சின பால். என்னத்த அவருக்கு மட்டும் சுண்ட காய்ச்சினா பாலுங்கிறீங்க, எனக்கு மட்டும் காப்பியா? அவர் சின்ன பையன் இல்லையா, அதனால அவருக்கு பால். நீங்க கொஞ்சம் பெரியவர் இல்லையா, அதனால உங்களுக்கு காஃபி. நீங்க ஒன்றும் கவலைப்படாத மருமகனே, நான் மார்க்கெட்டுக்கு போறேன், நல்ல வெட்டக்கூலியா வாங்கிட்டு வந்து ரசம் வச்சு தரேன். அப்பதான் உங்களுக்கு தூக்கலா இருக்கும். வாரேன். சரிங்க. வாரேன் சின்ன மருமனே. என்ன மருமகனே? உடம்பு அசதியா இருக்குன்னு சொன்னீங்களத்த, அதான் காலை மிக்கி விடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மருமகனே. என் பொண்ணுக்கு சீர்வரிசை பண்ணலன்னு எதுவும் நினச்சிக்கிட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைத்த, அதுக்கு பதிலாக தான் நீங்களே எனக்கு கிடச்சிருக்கீங்களே, அப்புறம் என்ன? தூங்கிட்டானா? என்ன மருமகனே இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? இல்லத்த, ஒத்தையா தூங்குறீங்க. சரி, கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கலாம்னு சொல்லி உங்களோட சரி தூங்கலாம்னு வந்துட்டேன். ஒத்தாசியாவா? நீங்களுமா? நீங்களுமாவா? ஆ, இதுக்கு முன்னால வேற யாரும் வந்தாங்களா? இல்ல சும்மா கேட்டேன். ஆம், சரி சரி, தூங்கலாமா? வாங்க தூங்கலாம்.
அத்தை நாங்கள் ஊருக்கு போகிறோம். நல்லபடியா போயிட்டு வாங்க மருமானே. உங்களுக்கு எதுவும் குறை இல்லைல்ல? குறையெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்து பொங்க சீர் இருக்கு, அதுக்கும் சிறப்பாக கவனிச்சிருங்க. இல்லைன்னா மறுபடியும் நாங்கள் வந்துடுவோம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மருமானே. நீங்க வந்தாலும் வரலைனாலும் நான் உங்களை சிறப்பாக கவனிச்சிருவேன். சரி கிளம்புறத. சரிம்மா.